நடர் மாநில அமைப்பு செயலாளர் மற்றும் திருப்பூர் மாவட்ட செயலாளர் புதிய திராவிட கழகம் இன்னைக்கு காங்கேயம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் கவன ஈர்ப்பு காத்திருப்பு போராட்டத்தில் கருப்பு துணி கட்டி உட்காந்துருக்கோம். எதற்காகனா காடையூர் கிராமம் பசுவமூப்பன் வலசில் திரு யுவராஜ் என்பவருடைய தோட்டமானது 254 பழைய காசா நம்பர், புதிய காசா நம்பர் 340/4 அவருடைய விவசாய நிலத்தில் நீரோடை ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அரசாங்கத்துடைய புறம்போக்கு நிலத்தையும் அவர் ஆக்கிரமிப்பு செஞ்சு கம்பி வேலி போட்டு வச்சுருக்காரு. இது சம்பந்தமாக நாங்கள் மாவட்ட ஆட்சியாளர்கிட்ட கடந்த 2024ஆம் ஆண்டு எங்களுடைய புகார் மனுவை கொடுத்துருந்தோம். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அதை விசாரணை பண்ணலை. இதை வலியுறுத்தி இதற்கு முன்னில் இருந்த தாசில்தார் அவர்களிடமோ இப்போ இருக்கக்கூடிய தாசில்தார் அவர்களிடமோ எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் சொல்லியிருந்தோம். உடனடியாக நீங்கள் அதை ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட நிலங்களை மீட்டெடுக்கணும்னு கேட்டிருந்தோம். ஆனால் இது வரைக்கும் மெத்தன போக்கோட இந்த காங்கேயம் தாசில்தார் அலுவலகம் செயல்படுறது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. எதற்காக இந்த போராட்டத்தை இப்போ வேகப்படுத்தியிருக்கோன்னா, வருகின்ற வாரத்தில் அந்த நிலத்தை வேற ஒரு நபருக்கு 1 சென்ட் 1 லட்ச ரூபான்னு அவங்க நிர்ணயம் பண்ணி பத்திர பரிமாற்றம் செய்கிறதுக்கு ஆவலாக இருக்காங்க. அதை தடுத்து நிறுத்தணும், ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட நிலத்தை மீட்டெடுக்கணும்னு சொல்லி தான் இந்த கருப்பு துணி கட்டி போராட்டத்தில் 1 மணி நேரத்துக்கு மேலே நாங்கள் வெயிட் பண்ணுறோம். ஆனால் எங்களுடைய கோரிக்கையை கண்டுக்காமல் தாசில்தார் அவர்கள் கண்டு காணாத மாதிரி வெளியில் கிளம்பிட்டார். இது போராட்டம் தொடரும். போராடக்கூடிய மக்களை தூண்டுறது இது போன்ற வருவாய்த்துறை அதிகாரிகளும் அரசு அதிகாரிகளும் தான். உடனடியாக மாவட்ட ஆட்சியாளர் அவர்கள் இதனை கருத்தில் கொண்டு அந்த நிலத்தை நீங்கள் அளவீடு செய்யணும், ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட நீரோடைய மீட்டெடுக்கணும், புறம்போக்கு நிலத்தை மீட்டெடுக்கணும்னு நான் இந்த நேரத்தில் கோரிக்கை வச்சுக்கிறேன். வணக்கம்.